ஆக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது பெரிய பட்டணத்தாரை போல வசனத்தை கேட்க ஆவலாக வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்ற வார்த்தை உண்மையும் சத்தியம் உள்ளது. ஆமென் தானே? பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் முகவுரையாக இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு ஏறக்குறைய எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயம் கூட சில வார்த்தைகளை சொல்லி நேராக அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு போகலாம். நீங்கள் எழுதி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. பின்வரும் நாட்களில் கேட்கின்ற உங்களுக்கும் பிரயோஜனம், பின்வரும் நாட்களில் பிரசங்கிக்க போகிறவர்களுக்கும் ரொம்பவும் பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட். சில பேர் கேட்கலாம், வாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்? அது என்ன, ஒரு மூன்றாவது கடவுளா, மூன்றாவது நபரா, அப்படி என்றெல்லாம் கேட்கின்ற காலம் இது. என்னையே கிறிஸ்தவர்கள் அப்படி கேட்டிருக்காங்க. நானுங்க பிதான்றீங்க, இயேசுன்றீங்க, பரிசுத்த ஆவியானவர்ன்றீங்க, மூன்று கடவுளா, அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படி உங்களை கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். வசனம் ஆதாரத்தோடு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கேட்டதுனால நான் கோட் பண்ணி காட்டுறதுக்கு நல்லதில்லை, நேரம் கிடையாது. நீங்கள் வீட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஏற்கனவே இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்தபொழுது தான் இயேசு என்று அவருக்கு பெயரிட்டார்கள். ஏன் இயேசு என்று பெயர் வைத்தாங்கன்னா, அவர் தான் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆகியனால இந்த இயேசு என்ற பெயரை வச்சான். அப்படின்னா மூன்று கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கூட நினைக்க தோன்றும். நானும் நினச்சிருக்கேன். அதை அன்பின் சீசனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர். யார்? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. வார்த்தை என்று சொல்வது இயேசுவை குறிக்கிறது. வார்த்தையாய் இருந்த இயேசு பூலோகத்தில் வந்த பிறகு அவர் மாம்ச சரீரத்தில் வந்தபடியினால், அவர் நம்மை போல ஒரு மனித வடிவத்தில் வந்ததுனால அங்கே இடத்துல வார்த்தை என்று போட்டிருக்கு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிங்கன்னா கூட பரலோகத்தில் போய் அவரை பார்க்கணுன்னா வார்த்தை எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. யாரும் வார்த்தை எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலையும் அவருக்கு என்ன பேர்? வார்த்தைன்னு சொல்லலாம், இயேசு. ஆகினால கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று நாம் தியானிக்கிறோம். ஒரே ஆண்டவர், தேவன் ஒருவரே. அந்த ஒருவர் பிதாவாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இயேசு செயல்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி இயேசு எப்படி செயல்படுறாரு? பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் நாம் இப்போ உள்ளே போகலாம். அந்த தலைப்பை அப்போஸ்தலருடைய நடபடிகள்னு போடுது. அப்போ ஒன்றும் இல்லை, பல அப்போஸ்தலர்கள் பல. அதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று பன்மையில் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது இந்த முகவரை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின
12 அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம சீஷர்கள் அப்படின்னு படித்தோம். அவங்களுக்கு தான் ஆண்டவர் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி காலையில் வந்தோடனே அதில் இருக்கிற சீஷர்களை எல்லாரும் அழைத்து அதில் 12 பேரை செலக்ட் பண்ணுறார், சூஸ் பண்ணுறார். அந்த 12 பேர்களுக்கு தான் அப்போஸ்தலர் அப்படின்னு இயேசு பெயர் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் என்று சொன்னால் மீனிங் என்னன்னு கேட்டால் அனுப்பப்பட்டவன், அனுப்பப்படுகிறவர். அனுப்பப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சேவைக்காக எந்த தியாகத்துக்கும் தயாராக அவர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அனுப்புவதற்காகத்தான் அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்ற பெயரை ஆண்டவர் சூட்டினார். இயேசு பரமேறின பிறகு அவர் அதோட நின்று போகிறதில்ல. மீண்டும் என்ன செய்ய போகிறாரு? ஒரு நாளைக்கு நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா. ஆமாம், 1000 தூதர்களோடு கூட அவர் வருவேன் என்று முன் அறிவித்து விட்டு போனார். கண்டிப்பாக காலங்கள் கொஞ்சம் கடந்து போகலாம். கண்டிப்பாக இயேசு தம்முடைய வார்த்தையின் படியே 1000 தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் எக்கால துனியோடும் திரும்பவும் வருவார். அல்லேலூயா. அப்பொழுது அவரை குத்தின யாவரும் காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அவரை பரியாசம் பண்ணின யாவரும் காண்பார்கள். அவங்க யாருன்னா அவர்கள் கைவிடப்பட்ட சபை. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆட்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இயேசுதான்பா தெய்வம், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது பரியாசம் பண்ணுறான், கேலி பண்ணுறான், எதையோ ஒன்று பேசுகிறான். அதையெல்லாம் நாம் சகித்து கொள்ள வேண்டியது தான். ஆனால் எஸ்கேப் ஆக முடியாது. கைவிடப்பட்ட நிலைமையில் வர்றாங்க பார்த்தீங்களா? அப்போ எங்களுக்கு இயேசு யாரும் தெரியாது, யாரும் சொல்லலை, எங்களுக்கு இயேசுவை பற்றியே சொல்லலைங்க அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்ற முடியாது. ஒரு காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அப்படி சொல்லலாம். அப்பொழுது இந்தியாவில் அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லை. பட் நவ்டேஸ் இந்த நாட்களில் டிவியின் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை ஊழியக்காரர்கள் பல லட்சங்கள் பணத்தை செலவு பண்ணி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சரி, அதனால் இயேசு வரும்பொழுது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர் முன் அறிவித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். இந்த முழு பைபிளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முழு சத்தியமும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த புத்தகத்தை சரியானபடிக்கு படிச்சுட்டா ஆதி ஆகமத்தில் இருந்து சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும். இதற்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிற நிருபங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாவற்றுக்கும் சென்டர் கீ புக்கு எதுன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம்தான். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் எழுதினது சொல்லுங்கள். சொன்னால் தான் உங்களுக்கு மனசில் பதியும். சிஸ்டர், யார் எழுதினது? லூக்கா என்ற தேவனுடைய மனுஷன் எழுதினார். அதோடு நம்ம எப்படி சொல்லணும்னா, லூக்கா என்பவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதினார். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் 4 சுவிசேஷம் இருக்குது பார்த்தீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷத்தில் மத்தேயும் மார்க்கும் யோவானும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆனால் லூக்கா இயேசுவோடு இருந்தவர் அல்ல, கிடையாது. இந்த 3 பேரும் இயேசுவை பார்த்திருக்கிறார்கள்.
இயேசுவோடு பழகியிருக்கிறான். இயேசுவின் காலத்தில் ஒரு வேளை லூக்கா வாழ்ந்திருந்தாலும் இயேசுவோடு அவர் பழகலை, அவர் முகமுகமாய் பார்க்கலை. ஆனால் இந்த 4 புத்தகத்தில் மிகவும் விசேஷித்த ஒரு புத்தகமாக லூக்கா சுவிசேஷம் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, குட் ஃப்ரைடே வந்தவொடனே 7 வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. குட் ஃப்ரைடேக்கு இயேசு சிலுவையில் தொங்கினாருன்னு இந்த 7 வார்த்தை சொன்னார். அதை எத்தனை வருஷம் அதே போட்டு அரைச்சிக்கின்னு இருப்பாங்க. அதான் சொல்லணும், வேறு எதுவும் பேச தெரியாது, பாரம்பரியம் அது. அந்த 7 வார்த்தைகளில் யோவான் 3 வார்த்தைகள் எழுதியிருக்காரு, லூக்கா 3 வார்த்தைகள் எழுதியிருக்காரு, மத்தேயு ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருக்கார், மீதெல்லாம் அவர் எழுதலை. அப்போ எப்படி இவர் இயேசுவோடு கூட இல்லாத ஒரு மனுஷன் எழுதியிருக்காருன்னா, அந்த லூக்கா புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறாரு, எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அதுக்கப்புறம் தான் சரி ஆண்டவரை குறித்து ஒரு பிரபந்தத்தை எழுத வேண்டும் என்று நினைத்த பொழுது தான் இந்த லூக்கா சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதார். ஆகையினால இது ஒரு விசேஷம். அடுத்தபடியாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதின தேவனுடைய தாசனாகிய இந்த லூக்கா என்பவர் தான் இந்த 2வது பிரபந்தத்தை, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது இதை 3 பிரிவாக பிரிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 3 பார்ட். முதல் பார்ட்டு 1 இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பார்ட்டு, 1 to 8. 9வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் செகண்ட் பார்ட்டு, 9 to 19. 20 இருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் தேர்ட் பார்ட். 3 வகையாக பிரிக்கலாம். இது அந்த 3 வகையில் ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சிகள், முக்கியமான காரியங்கள் இந்த 1 8 தான் இருக்குது. 1 8 அதிகாரம் வரைக்கும் பயங்கரமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்னாலே சொன்ன வார்த்தையும் உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தையும் எப்பொழுது நிறைவேறியது என்று லூக்கா இந்த நிருபத்தை எழுதலைன்னா நிரூபிக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம் எடுங்க. லூக்கா 24:49. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்கள் இல்லை. லூக்கா சுவிசேஷம் 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது. படிங்க, இப்போ படிங்க. நான் சவுண்ட படி. பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாரும் படிங்க சேர்ந்து. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும், பரலோகத்திலிருந்து வரும் வரைக்கும் இருங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுவோம். இது ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு முன்னாலே சொல்லப்பட்ட வார்த்தையா பின்னால் சொன்னதா? உயிர்த்தெழுந்த பிறகு தான். பாருங்கள், 50வது வசனத்தில் என்ன படுது பாருங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. ஆமாம், ஆசீர்வதித்தார். அப்போ இது எப்போ நடந்தது?
உயிர்த்தெழுந்த பிறகு தான். அது முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இயேசு சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அவர் 49 வசனத்தை மீண்டும் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன பண்ணுங்க, இருங்க அப்படின்னு இயேசு சொன்னார். எதுக்கு எருசலேம் நகரத்தில் இருக்குன்னு சொன்னால், உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு பலன் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா, ஜெயமா சொல்லுவோம். உன்னதத்திலிருந்து என்ன வருது? ஒரு பலன். இந்த பலன் வருகிற வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருக்கணும்னு கேட்டால் எருசலேமில் தான் இருக்கணும், போகக்கூடாது. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்னு கேட்டால், அட் ப்ரெசண்ட் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறேன். இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12வது வசனம், முதல் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இப்போ எங்கே இல்லைன்னா தெரியுது, இதிலிருந்து எருசலேமில் உள்ள மலை கிட்ட இருக்கிறாங்க, அந்த எருசலேமுக்கும் இன்னும் போகல. அப்போ இந்த வாக்குதத்தத்தின்படி அவர்கள் இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் கிடைக்கணும்னு சொன்னால் இவங்க எங்கே போகணும்? எருசலேமுக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. எருசலேமுக்கு போனால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். என்ன நடக்கும்? உன்னதத்திலிருந்து என்ன வரும்? பலன் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் முதல் அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சரி எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக எல்லா சீஷர்களும் எங்கே போனாங்கன்னா மலையில் இருந்து இறங்கி எருசலேமுக்கு போனார்கள். இப்பொழுது எருசலேமில் தங்கியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? பிரைஸ் எல்லாம் எத்தனை பேர் புரிஞ்சுது? பிரைஸ் எல்லாம் எருசலேமில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஏங்க நீங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த சீக்கிரட்டை அவங்கள வெளியே சொல்ல முடியாது. ஏன்? ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார், எங்கேருந்து வரப்போகுது பலன்? உன்னதத்திலிருந்து பலன் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருக்கணும்னு கேட்டால் எருசலேமில் இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எருசலேம் என்று சொன்னால் ஜெருசலேம் மீன்ஸ் சமாதானத்தின் ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். த ஹோலி பிளேஸ் ஆஃப் ஜெருசலேம், சமாதானத்தின் ஸ்தலம் அப்படின்னு பொருள். இந்த எருசலேம் என்ற வார்த்தைக்கு பொருள் சமாதானத்தின் ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சீஷர்கள் எல்லாரும் உன்னதத்திலிருந்து பலன் வருவதற்காக சமாதானம் உள்ள அந்த ஸ்தலத்தில் உட்காந்துருக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்கன்னு கேட்டால் 120 பேர் உட்காந்துருக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வாசிங்க 15வது வசனம். நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று போதும். அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? அங்கே 120 பேர் அங்கே கூடி இருக்கிறாங்க. 12 சீஷர் எவ்வளோ ஆகிப்போச்சுப்பா? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு எத்தனை மடங்கு பெருகி இருக்குதுப்பா? 10 மடங்கு. 12 × 10 120. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் உயிர்த்தெழுதல் 10 மடங்கு உயர்த்தப்பட்டது 1வது நூற்றாண்டில். பிரைஸ் தி லார்ட். சபையின் ஊழியங்கள் 10 மடங்கு பெருகியது. சபையினுடைய ஊழியங்கள் மாத்திரம் அதை சார்ந்த அற்புதங்கள் 10 மடங்கு நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தா 10 மடங்கல்ல 100 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 100 மடங்கு. அகில உலகத்துக்கும் 5 கண்டத்திலேயும் இயேசுவின் நாமம் சொல்லப்படாத இடமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் கல்ஃப் கண்ட்ரிஸில் இஸ்லாமியருடைய தேசத்தில் இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாது. இப்பொழுதும் அறிவிக்க முடியாது, கஷ்டம். ஆனால் அங்கேயும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்கி ஏராளமான மக்களை அங்கே ரட்சிக்கும்படியாக செய்து ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆமென். அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தாராளமாக ஆராதனை நடத்தி கொள்ளலாம் என்று பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். முதல்ல பயங்கர சட்டம். எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், எனக்கு நான் வேலை செய்த நாட்களில் என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே கவர்மெண்ட் சம்பளம் போதாது என்று சொல்லி அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சிங்கப்பூர் போனார். சிங்கப்பூரில் போகிறதுக்கு முன்னால் என் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுவார். நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், அன்பாய் சொல்லுவேன், கொஞ்சம் சில சமயத்தில் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவேன். தம்பி, ஆண்டவரை நம்பு, உன் வருவாய் பெருகும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், இயேசுவை நம்புப்பா என்று நான் சொல்லுவேன். அவர் இந்த காதில் வாங்கி காலை விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போகும்போது என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, சொல்லாதையே போயிட்டார். அதற்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் கழித்து தான் நான் அவரை பார்க்குறேன். மோர் தென் 20 இயர்ஸ் அவரை பார்க்குறேன். அப்போ அவர் என்ன சாட்டு சொன்னார்னா, நீங்கள் சொல்லும்பொழுது நான் இந்த இயேசுவை நம்பலை, இந்த இயேசுவை பற்றி தான் இவருக்கு இதே தான் வேலை என்று நான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். ஆனால் நான் போன கல்ஃப் கண்ட்ரிஸில் இதையே தான் சொல்கிறாங்கோ. அப்போ தான் நான் உங்களை நினச்சேன். சரி என்று சொல்லி என்னுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமே, இந்த இயேசுவை நம்பி தான் பார்க்கலாமே என்று சொல்லி இயேசுவை நம்பினேன். எனக்கு ஒரு நல்ல ஜாப் அங்கே ஆண்டவர் கொடுத்தாரு. சம்பளம் உயர்ந்தது, பல மடங்கு சம்பளம் பணம் வாங்கினேன். எனக்கு அந்த தேசத்தை விட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. உழவு நேர்த்தியாக இருந்தது. அங்கே சபைக்கு நான் போவேன். அப்போ சபையெல்லாம் பகிரங்கமாக நடத்த முடியாது, சீக்கிரட்டாக தான் நடத்தணும். 4 மூடிட்டு ரகசியமாக ஆராதனை நடக்கும். அப்படின்னா நான் ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் எடுத்து ஆண்டுடைய பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு சாட்சி சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கேளுங்க மீதியை, கையல்லே சொல்லிட்டீங்க. ஞானஸ்தானம் கொடுத்து வெளியே வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றினோன்னா அவர் கைது செய்யப்பட்டார், அரெஸ்டட். இயேசுவை ஆராதிச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? எங்கேருந்து நீ வந்திருக்க? எந்த தேசத்திலிருந்து? உள்ள தள்ளு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த சாட்சி அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதற்கு பிறகு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். பவுலு சீலாவும் சிறைச்சாலை ஜெபம் பண்ணாங்களே, பேதுரு எல்லாம் அந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஏறக்குறைய 40-45 நாள் சிறையில், தனி ஒரு அறையில். அப்போ தான் ஆண்டவருடைய அன்பை அதிகமாக ருசி பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நம்பி உங்களை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த சிறைச்சாலை கிடைத்தது எனக்கு ரொம்பவும் ஆண்டவரே பாரமாக இருக்குப்பா, என்னை விடுதலை பண்ணிடுங்கப்பா, நான் இந்த தேசத்துக்கே கூட போயிடுறேன்ப்பா அப்படின்னு கெஞ்சி அழுது அந்த சிறைச்சாலை ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த ஏதோ அந்த சமயத்தில் ஆட்சி மாறினார். அந்த ராஜாக்கள் தான் அங்கே ஆடுது, சுதந்திர நாடு மாதிரி கிடையாது அந்த கண்ட்ரிஸில். யாராவது ஒருத்தருப்பான், அவங்க தான். அப்போ வேறு ஒருவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அவன் சொல்லிட்டானா, சிறையில் இருக்கிற வேறு இடத்துலேருந்து வந்த எல்லாரும் சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை பண்ணிவிடுங்க, அவர் வீட்டுக்கு போகட்டும்னு விடுதலை பண்ணிட்டாங்களாம். அதற்கு அப்புறம் தான் அவர் இங்கே வந்து சேர்ந்தார். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்த்த உடனே
என்னை கட்டி பிடிச்சிக்கின்னு அப்படியே முத்தம் கொடுத்து அழுது ஆனந்த கண்ணீர் வெடித்து என்னை அப்படியே வீட்டுக்கு ஆசின்னு போயிட்டார். அவர் வீட்டுக்கு போய் அப்படியே மனைவி பிள்ளைகளெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ண எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக இப்பொழுதும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே சர்வசாதாரண காரியம் கிடையாது அந்த கல்ஃப் கண்டிஷன்லாம். இப்பொழுது வழியை திறந்திருக்காரு. அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 5 கண்டத்திலேயும் கர்த்தருடைய நாமம் போகாத இடமே கிடையாது. எல்லா இடங்களும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே ஊற்றப்பட்ட பொழுது. இப்போ 1:8 மறுபடியும் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிராமிஸ் பண்றார் ஆண்டவர். உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் பேசின வார்த்தைகளிலே இது ஒரு வார்த்தை. உயிர்த்தெழுந்த பிறகு இந்த வார்த்தை கோல்டன் வேர்ட்ஸ், மிக முக்கியமான ஒரு கீவேர்டுன்னு சொல்லலாம். மிக மிக முக்கியமான வசனம் இந்த வசனம். என்ன சொல்கிறாரு கூட, அந்த லூக்கா 24:49 படித்தேன்ல, அந்த வார்த்தையின்படி இந்த 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் இங்கே எப்படி போட்டுக்குது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. என்ன பலன் அதுன்னா, வெறும் சரீர பலன் மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரின் பலன் அது. பிரைஸ் தி லார்ட். இயேசு 12 சீஷர்களை ஏற்படுத்திட்டு போனார். நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குவதற்கு நீங்கள் உலகம் முழுவதிலையும் போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் 26 அப்போஸ்தலர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. 26 அப்போஸ்தலர்ஸ். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலத்தில் தற்பெருமைக்காக எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது, நாங்கள் ஒருத்தர் தான் அப்போஸ்தலர்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கு. எப்படி? அப்போஸ்தலர் நீங்கள்லாம் கிடையாது, ஏன்னா நீங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிப்போச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்கள்லாம் அப்போஸ்தலர்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நாங்கள் கல்யாணம் ஆகாதவங்க, ஆகினால் நாங்கள் தான் அப்போஸ்தலர்னு ஒரு குரூப் சொல்லுது. இல்லை, தப்பு, தவறு, முற்றிலும் தவறு. அவங்க தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அப்படி சொல்கிறாங்க. பேதுரு யார்? சீஷர்களில் மிக நம்பர் 1 லீடர். அவர் கல்யாணம் ஆனவர் தான், விவாகம் ஆனவர் தான். யாராவது நீங்கள் கேட்டாக்கா ஆனவர் ஆவாலேன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் விவாகம் ஆனவர் தான். அவர் தான் அப்போஸ்தலருக்கெல்லாம் லீடர், தலை. அவருடைய வார்த்தை அவரே இயேசுவே சொல்கிறாரு, பேதுருடைய மாமியே ஜுரமாய் கிடக்கிறதுக்குன்னு அவர் வீட்டுக்கே இயேசு போனார். அப்போ பேதுருக்கு மாமின்னா அப்போ என்ன அர்த்தம்? மேரிட். அது விவாகமானவர். 13 நிருபங்களை எழுதினாரே அப்போஸ்தலன் ஆகிய பவுல், அவரும் ஒரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில். அவர் எழுதினாரே, அவரும் அப்போஸ்தலர்களிலே பிரதானமானவன் என்று நம்பர் 1ன்னு சொல்லலாம். அவரை 12 பேரை மிஞ்சிட்டார் அவர். அந்த 12 அப்போஸ்தலர்களை விட நான் தான் சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளவர். அவரும் விவாகமானவர் தான், அவர் கல்யாணம் ஆனவர் தான். அதற்கு ஆதாரம் 2-3 வசனங்கள் நிருபங்களில் இருக்குது. நான் நேரம் வரும்போது சுட்டி காட்டுறேன், எடுத்து காட்டுறேன். ஆனால் கல்யாணம் செய்து கொள்வது தவறு என்று அவர் யாரையும் எந்த நிருபத்திலும் எழுத முடியாது. ஏன்னா தேவன் நியமித்தது. விவாகம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை உனக்கு
உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஆதாமை மண்ணினால் உருவாக்கின ஆண்டவர் ஏற்ற துணை யாரை உண்டாக்கணும்? இன்னொரு கொஞ்சம் மண் எடுத்து இன்னொரு ஆம்பளையை உண்டாக்கியிருக்கலாமே. இல்லை, ஏற்ற துணை ஒரு பெண்ணு தான். ஆகினால அவர் மறுபடியும் மண்ணை எடுத்து செய்யலை, அந்த ஆதாமின் விலா எலும்பை ஒன்றை எடுத்து அந்த விலா எலும்பை நிறுத்தி மனுஷியாக்கினார், ஒரு பெண்ணாக மாற்றினார். அவரே கையை பிடித்து கொண்டு இழுத்து வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நியமித்த ஒன்று இந்த விவாகம் என்பது. ஆகையினால அப்போஸ்தலர்கள் விவாகம் ஆகாதவர்கள் அல்ல, ஏறக்குறைய 90% மேல் விவாகம் ஆனவர்கள் தான். ஓகே, அப்போ புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே அப்போஸ்தலர்கள் விவாகம் ஆகாதவர்கள் தான் ஊழியம் செய்யணும், விவாகம் ஆனவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று எங்கேயும் பைபிளில் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு சொல்கிறார், நீங்களோ உங்கள் அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பேதுரு அப்போஸ்தலன் விவாகமானவர் தான், அப்போஸ்தலனாகிய பவுலும் விவாகமானவர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால இந்த அப்போஸ்தல நிருபத்தில் பேக்போன் எதுன்னு கேட்டிங்கன்னா, த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானது மிக இம்பார்ட்டண்ட்டு, முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னது மாத்திரம் கிடையாது. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இப்படி சொல்லியிருக்குது. எடுத்து வாசிங்க. யோவேல் 2:28 வசனத்தை படிங்க. ஜோயல் 2nd சாப்டர். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பாங்க. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன காலத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்பொழுது பேதுருவின் நாட்களில் நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த தீர்க்க தரிசனம் பேதுருவின் நாட்களில் அவருடைய ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது இந்த திருத்துவத்தில் மிக 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 முக்கியமானது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். சரி பாஸ்டர், இப்படி சொல்கிறீங்க, அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இல்லாவிட்டாலும் யாராகிலும் உங்களுக்கு கேட்கலாம். நீங்கள் மக்கு மாதிரி அன்னைக்கு சொல்லாது இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உலகத்தை உண்டாக்கப்படும் பொழுதே இந்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு ஆதியாகமத்தில் வந்தாச்சு பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஆனால் அந்த நாட்களில் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. ஒரு சில குறிப்பிட்ட ஆட்களிடத்தில் தான் அந்த ஆவியானவர் கிரியை செய்தார், பகிரங்கமாக கிரியை செய்தார். அப்படி பகிரங்கமாக கிரியை செய்த ஆட்களில் ரொம்பவும் கிரியை நடப்பித்தவர் தாவீது ராஜா தான். தாவீது ராஜா தான் இந்த ஆவியானவர் அதிகமாக ருசி பார்த்து அனுபவிச்சார்னு சொல்லலாம். ஒரு அலையிலே சொல்லுவோம், கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். அப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். தாவீது சின்ன பையன், ஆடு மேய்ச்சினுக்கிறான். சிங்கம் ஒன்று வருது, ஆட்சி துரத்திடுறான். எந்த பலத்தில் அடிச்சுட்டா சிங்கத்தை அடிக்க முடியுமா? ஒரு சின்ன பையன் முடியாது. ஒரு கரடி வருது, கீழ்ச்சி போடுறான். எந்த பலன்? சரி, அது விடுங்க. கோலியாத்து நிற்கிறான். நீ வீரனா? அப்படி ஏதோ டைலாக்லாம் அவன் பேசுகிறான். நான் என்ன நாயா?
என்னை வந்து கவன்கல் அடிக்கிறதுக்கு வந்துக்கிற அப்படின்லாம் கேட்டான். ஆனால் தாவீது எதுவும் பண்ணல. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று ஒரே ஒரு கவன்கல்லை எடுத்து அடித்தான். அவ்வளோ 9 அடி உயரம் உள்ள மனுஷன் அந்த வாளோடு மரித்து போனான். அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்ய வந்த அத்தனை பேரும் பின்னிட்டு ஓடிவிட்டார்கள் பயந்து. அப்போ எந்த வல்லமைன்னு கேட்டால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். தாவீது அந்த அனுபவத்தை கண்டார். அதனால தான் 51வது சங்கீதத்தில் அவர் எழுதுகிறாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருன்னு கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வரங்களை ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி உங்களுக்கு நமக்கும் எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்னை அலங்கரியோ, அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஸோ ஒரு ஹின்ஸு மாத்திரம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். இனி வரும் நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் மூலமாக என்னெல்லாம் நடந்திருக்கிறது, இது நடத்துவாரா என்றெல்லாம் ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த 1லேருந்து 8ஆம் அதிகாரம் முடியறதுக்குள்ள நான் இன்றைக்கு ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணேன்னா, இந்த 8 அதிகாரம் முடிக்கிறதுக்குள்ள those who are not having the Holy Spirit of God, ஆவியின் அபிஷேகம் பெறாத யாராய் இருந்தாலும் அபிஷேகத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். Praise the Lord. Hallelujah. அவர் கொடுப்பதற்கு தாராளமாய் கையை ஏந்திருக்கார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஞானசானம் எடுத்தால் தான் நான் ஊற்றுவேன்னு எங்கேயும் பைபிளில் கிடையாது. அப்போஸ்தலர் 10:44 ஒரு கிரவுண்டு அந்த புத்தகத்தில், அந்த பெரிய மைதானத்தில் நடக்கிற ஒரு கூட்டம் தான் அது. பேதுரு பிரசங்கம் பண்ணுறார், பவுல் பேசுகிறார். அந்த இடத்துல வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகப்படுத்தினார். ஞானசானம் எடுத்தவன் எடுக்காதவன் எல்லார் மேலே இறங்கினாராம். அப்போ எப்படி பாருங்கள், அவர் பழைய ஏற்பாட்டின் காலம் மாதிரி அல்ல. இந்த நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ஆவியானவர் எல்லாரையும் கண்டிப்பாக நிரப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நிரப்பப்பட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்ன பாஸ்டர், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன்? எனக்கு அந்த அபிஷேகம் வரணும், எனக்கு நான் இதுவரையும் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பு கணக்கு போட்டுருக்கூடாது. என்ன தப்பு கணக்குன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழணும் பொழுது, பரிசுத்தமாக ஜீவிக்கணும் பொழுது, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும். இல்லை, அந்த மாதிரி தவறாக நினைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளை பரிசுத்தமாக்கப்படுவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம் அடைஞ்சிட்டவனுக்கு இல்லை. வாசிங்க 15ஆம் அதிகாரம் 15வது வசனம், ரோமர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் படிங்க. 15. அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே, நல்லா கவனிங்க இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டு போதும்
அப்போ பரிசுத்த ஆவியினாலே என்ன ஆகுது? பரிசுத்தமாகுது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பொழுதெல்லாம் இறங்குறாரோ அப்போல்லாம் நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். கொஞ்சம் அசுத்தங்கள், கொஞ்சம் மேலே தூசிகள், உலகத்தின் இச்சைகள், ஒருவேளை நம்ம சில சமயங்களில் செய்கின்ற தவறுகள் இனியும் செய்யக்கூடாது என்ற நிலைமை வரும்பொழுது அந்த ஆவியானவர் உங்கள் மேலே எதுக்கு ஊற்றப்படுறாருன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஊற்றப்படும் பொழுது உடனே என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுத்துக்க உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆண்டவரே, என்னை அபிஷேகத்துக்காக நடத்திட்டீங்க, நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். ஸோ இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது இப்போ இந்த முதல் அதிகாரத்துக்கு கம்மியாக வாங்க. இயேசு சொன்னதை ஞாபகப்படுத்தி நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கி யாரும் அதிகமாக போயிடக்கூடாது. முதல் அதிகாரம் திருப்புங்க, 4வது வசனம் படிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, அன்றியும் இயேசு, அவர்னா இயேசு அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, அந்த சிசுவேஷர்கள் கூட்டத்தை பார்த்து, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். என்னதுங்க? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம்னா அதுதான், தண்ணியில் முக்கி எழுப்புறது தான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீங்க. இது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்கிறார் பாருங்க, அப்போ தண்ணியில் ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு ஞானஸ்நானம். ரெண்டாவது எடுக்கிற ஞானஸ்நானம் மனுஷன் கொடுக்கறது கிடையாது, அந்த பரத்திலிருந்து வருகிற ஆவியானவர் அவர் கொடுக்குற ஞானஸ்தானம். அது அவர் கொடுக்குற ஞானஸ்தானம். இப்போ நான் மனசு வச்சோடனே நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, மனம் திரும்பிட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, எனக்கு ஞானஸ்தானம் உடனே நான் உடனே தைரியமாக ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். ஆனால் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதுதான் ரெண்டாவது ஞானஸ்தானம். எது? ஆவியினால் நிரப்பப்படுதல் ரெண்டாவது ஞானஸ்தானம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ யோசித்து நீங்கள் பதில் சொல்லணும். 12 சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாங்கள, அப்போ போனாங்க, என்னப்பா திரும்பி வரீங்க? பேய்கள் ஓடுது ஆண்டவர், உங்கள் பேரை சொன்னாவே போதும், பேய் நடுங்குது, ஓடுது, வியாதியெல்லாம் சுகமாகுது, எல்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் அவங்க அபிஷேகம் பெற்றிருந்தாங்களா? சொல்லுங்கள். பெற்றிருந்தான்னு சொல்லுங்கள், பெறலைன்னா பெறலன்னு. ஆவியான ஊற்றவே படலையே, அவங்க எங்கே அபிஷேகம் பெற்றாங்க? பெறல. அப்போ அபிஷேகம் பெறாவிட்டாலும் இயேசுவின் பெயரை சொன்ன உடனே பிசாசுகள் நடுங்குகிறது, வியாதிகள் குணமாகிறது. அதனால் அவன் அபிஷேகம் பெற்றுட்டுவேன்னு அர்த்தம் கிடையாது. சீஷர்களே எப்போ அபிஷேகம் பெற்றாங்க? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து பரமேறி போயிட்டார். 40 நாள் இருந்தார், காட்டினார். 40 நாள். இந்த 1, 2, 3 வசனங்களை படித்தா அவங்களுக்கு அடுத்த தடவை சொல்கிறேன். அத்தனை நாட்களையும் கழித்த பிறகு தான், பா நீங்கள் எருசலேமுக்கு போங்கப்பா, அங்கே போய் தங்கியிருங்க. அங்கே தங்கினாங்க. அப்போ தான் 12 சீஷர்கள் சேர்த்து மொத்தம் 120 பேர், இன்க்ளூடிங் மரியம்மாவும் சேர்த்து அன்னைக்கு அபிஷேகம் பெற்றார்கள். கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். Praise the Lord in the name of Jesus. என்னுடைய மைத்துனர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த சத்தியங்கள்லாம் தெரியணும்பா நமக்கு. அதெல்லாம் நமக்கு கிடையாது மாமா, நமக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த பெந்தகோஸ்துக்காரங்கள்ட்ட தான், நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதை சொல்கிறேன், நீ எனக்கு டீச் பண்ணுற, நீ செத்த சபைக்கு போய் உக்காந்துக்குன்னு எனக்கு டீச் பண்ணிட்டு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஆள் நாட்டில் உண்டு. அது முக்கியம் தானா? ஆனால் இப்போ அந்த அபிஷேகம் பெறல நாங்கள் நரகத்துக்கு போயிடுவோமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே அப்படி யோசித்தேன். என்ன யோசித்தேன்னு கேட்டால், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால், ரட்சிக்கப்படுற சமயத்தில்
ஒரு 4 பேர் தான் உண்டு, 4 கிறிஸ்தவங்க. இந்த அபிஷேகத்தை குறித்து காதில் கூட கேள்விப்படலைங்க, காதில் கூட கேள்விப்படல. அந்த நாட்களில் ஒரு 2-3 பாஸ்டருங்க எனக்கு அறிமுகமானாங்க, அவங்க கிட்டலாம் பழகிலாம் இருக்கிறேன். ஆனால் அந்த பாஸ்டருங்க யாருமே இந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொன்னதே கிடையாது. அப்போ நான் நினச்சேன், இவங்க செத்து போயிட்டாங்க, இவங்க எங்கே போயிருப்பாங்க, இப்போ அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்களான்னு ஒரே குழப்பம் எனக்கு. ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் அங்கே அவன் எங்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு எழுத்தெழுட்டுக்குதே, இவங்கெல்லாம் எங்கே போயிருப்பான், நீ எல்லாம் குழப்பிக்காதப்பா அதெல்லாம். ஆனால் ஆண்டவர் அதை விட்டுடுன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகுதான் அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நான் வழி நடத்தப்பட்ட பிறகு முழு சத்தியத்தையும் அறிந்து கொண்டதுனால நான் இருந்த நிர்வாகித்த சபையில் என்னை பூரணமாக நம்பி ஒரு ஊழியக்காரன் என்ற ஆர்டினேஷனே இல்லாத சபையை நடத்த விட்டுட்டாங்க. சபையை நடத்தினேன், ஏறக்குறைய 1 வருஷம் நான் சபையை நடத்தினேன். 1 வருஷம் ஆனவுக்குள்ள எப்படி ஆகிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று அந்த சபையிலிருந்து வெளியே வருவதற்குள் ஒரு 3 மாதத்திற்கு முன்னதாக ஒரு கிராண்டாக மீட்டிங் நடத்தினேன். நானே என்னுடைய செல்ஃபாக கிராண்ட் மீட்டிங் ஒன்று நடத்தி ஒரு 4 பாடல்கள் புதுசாக எழுதி பாடுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்தார் போல் அந்த சபையில் ஒரு கன்வென்ஷனே நடத்தினேன். முடிந்த பிறகு அந்த ஊழியக்காரர் ரொம்பவும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு அவர் வெளியே புறப்பட்டு ஊழியங்களுக்கு போயிடுவார், என்னையே சபையை பார்த்துக்க சொல்லுவார். நான் பாடல்களை பாடி அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நடத்தப்படுவேன் என்ற ஆவியானுடைய ஏவுதலினால் அந்த அபிஷேகத்திற்காக நடத்தப்படும் பொழுது அங்கே இருந்த 100 பேரில் 90% பேர் இந்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றார்கள். 90%. அதற்கு அடுத்த மாதம் நான் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீ என்னை டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நானே சபையிலேருந்து ஒரு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த அறிவை கர்த்தர் கொடுத்த பிறகு அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நிரம்புங்க. அந்த அபிஷேகம் பெறாதவர்கள், ஆண்டவரே என்னை கூட அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன பாஸ்டர், அபிஷேகம் பண்ண வாட்னு கை தட்டுறாங்க, ஆமேன் ஸ்தோத்திரன்றாங்க, ஏதோ கச்சாமுச்சாங்க, ஏதோ ஒன்று கத்துறாங்க, அதுதான் அபிஷேகமா? அப்போ நாங்கள்லாம் அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் அபிஷேகம் பெறலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். தட்டுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ தண்ணி வச்சுருக்கீங்க, தண்ணி நல்லா தீ எரியுது, டெம்பரேச்சர் ஏற அந்த தண்ணி என்ன பண்ணுது அந்த தண்ணி உள்ள அப்படியே அமைதியாக இருக்குமா? கீழே தண்ணி மேலே வரும், அப்படியே கொதிக்கும். அப்போது அந்த அபிஷேகம் என்கிற அனல் நம்மிடத்தில் வரும்பொழுது சைலண்ட்டாக உட்காந்துருக்க முடியாது. அதான் சொல்ல வரேன், உட்காந்துருக்க முடியாது. துதிப்போம், கை தட்டுவோம், ஆமேன் சொல்லுவோம், அல்லேலூயான்னு சொல்லுவோம், சும்மாவே இருக்க முடியாது. அப்படியே வரும்பொழுது நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவீங்க, உங்களுக்கே புரியாது அந்த வார்த்தை, அப்படிப்பட்டதான பாஷைகளை நீங்கள் பேசுவீங்க. இதுதான் ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம். நான் உங்களுக்கு விரிவாக வசனங்களை எடுத்துலாம் காட்டுறேன் வரும் நாட்களில். ஆகவே இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள், நம்ம சபையில் அநேக வருஷங்கள் வருகிறவர்களும் இன்னும் அபிஷேகம் பெறாமல் சில பேர் இருக்கிறாங்க. ஐ நோ, நல்லா தெரியும் எனக்கு.
உண்மையாக தான் ஜீவிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஏன் அந்த அபிஷேகத்தை அவங்க பெறலைன்னா அவங்க விரும்பலை. அது என்னவோ அது நம்மளுக்கு வேணாப்பாது அப்படின்னு நினைப்பு. அதற்கு ஒரே ஒரு காரணம் நீ பரிசுத்தம் அடைகிற பின்னால் ஒரு பெரிய தாகம் நமக்கு இருக்கணும், ஒரு ஆவல். ஆண்டவரே என்னை கூட உம்முடைய அபிஷேகத்தால் நிறைத்தருளும் ஐயா என்ற தாகத்தோடு இருப்பாயனா நிச்சயமாக ஒரு பாஸ்டர் வந்து தலைமையில் கை வைக்க வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அபிஷேகம் பெறுவீர்கள், ஊற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நான் 1965 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். 66வது வருஷம் ஞானஸ்நானம் பெற்றேன். அந்த அபிஷேகத்தை சபையில் இருக்கும்போது யாரும் ஜெபிக்கல, என் தலைமையில் கையை வைக்கல, எதுவுமே செய்யலை. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆவினால் ஊற்றப்பட்டேன், துள்ளி குதித்தேன். என்னுடைய 2 முட்டியிலிருந்து ரத்தமே வந்தது வெளியில். அந்த மாதிரி துள்ளி குதித்தேன் நான். அந்த சமயத்தில் வயது எனக்கு 19 வயது. 19வது வயதில் ஆண்டவர் அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தினார். அந்த அபிஷேகத்தினால தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஊழியத்திற்கு முதலாக அழைக்கப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு தேவையான தகுதி என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவே ஊற்றுவே ஊற்றுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெறதுக்கு என்ன வேணும்னா தாகம், தர்ஸ்டி, ஆவல். ஆண்டவரே என்னை கூட அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் மிக முக்கியமானது. அந்த அனாயிண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருத்துவ தேவனாச்சே, பிதாவாகிய தேவன், இயேசுவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆயிச்சே, அவரை மாத்திரம் தனியாக விட்டுடக்கூடாது. ஆகவே 3இல் 1ஆய் ஜொலிக்கிற ஆண்டவர் இயேசு அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவலோடு காத்திருக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் தூரத்தில் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் விரும்புங்க. ஆவியானவரே எங்கள் மேலே வாங்கப்பா, எங்களை கூட கொஞ்சம் அபிஷேகம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் விரும்புங்க. அந்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு வித்தியாசத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு குணாதிசயம், குமாரனாகிய இயேசு அவர் தான் அனுப்பினார், அவருக்கு ஒரு குணாதிசயம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஒரு குணாதிசயம். இப்போ நான் வேகமாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏறக்குறைய ஒரு 10-100 பேருக்கு சொல்லியிருக்க வேண்டிய ஒரு சத்தியங்கள் இது. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வாட் இஸ் த ஹேபிட், வாட் இஸ் த தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். பிதாவாகிய தேவன் அகிலாண்ட கோடியையும் அண்ட சராசரங்களையும் குமாரனாகிய இயேசுவை வைத்து கொண்டு சிருஷ்டித்தார், படைத்தார் உலகத்தையே. இயேசுவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று கொலோசியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ படைப்பவர் படைத்த ஜனம் பாவத்திலே விழுந்து போனது என்று அழிச்சிட்டார். இதுதான் பிதாவினுடைய குணங்களிலே மிக முக்கியமான குணம். எவனா ஒருத்தன் அடிச்சிட்டான், அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவது, ஜெபம் அவர்கிட்ட போகுதுன்னா அந்த சமயத்தில் பரிந்து பேச யாரும் கிடையாது. அவன் அடிச்சிட்டானா நீ அவனை போய் அடி, உன்னை கொலை பண்ணிட்டானா அவனை கொலை பண்ணு. நான் ஒரு குத்திட்டு ஒரு அடி அடித்தான், பல்ல கொட்டி போச்சு, அவன் பல்ல போய் கழட்டு. திஸ் இஸ் த ஒன் அமங் த ஹேபிட் ஆஃப் ஃபாதர் ஆஃப் காட்.
பட் இயேசு தம்முடைய சொந்த குமாரன் இயேசு என்ன தெரியுமா, உன்னை அடிச்சிட்டானா மறு கன்னத்தை காட்டு. குவாய்ட்லி டிஃப்ரென்ஸ். மறு கன்னத்தை காட்டு. இப்படி திட்டானா மன்னித்து விடு. இந்த தவறு பண்ணிட்டானா மன்னிச்சிடுறேன். இயேசு அந்த ஆவி உடையவர் அல்ல, மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னன்னா, அவர் மன்னிக்கிறவர் கிடையாது. அந்த பவர் அவருக்கு கொடுக்கல, அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அவர்கிட்ட தயவு தாட்சணியமே கிடையாது. இப்போ நீங்கள் தவறு செய்துட்டீங்க, விழுந்துட்டீங்க, அறிந்தோ அறியாமலேயே நீங்கள் பாவத்தில் விழுந்து போயிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்னு கேட்கக்கூடாது. ஏசப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீ அறிக்கை செய்தால் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த ஆண்டவர் இயேசு. ஆமென். மறந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருக்கிற நாம் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னா இதுதான் இந்த 3 வேலை. அவர் தயவாய் பேசுவார், தயவாய் வருவார், தயவாய் மன்னிப்பார். பரிசுத்த ஆவியார் தயவாயெல்லாம் கிடையாது, கண்டித்து உணர்த்துகிறது. நான் சொல்கிறதெல்லாம் கதையில் வசனங்கள் எடுத்துக்காட்ட நேரங்கிட்ட வேக வேகமாக சொல்லிகிட்டே போகிறேன். ஸோ இந்த 3 பேரிடத்தில் இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒரு பேர் வைக்கலாம். தைரியமாக நாம் ஒரு பேரை வைக்கலாம். எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. ஃபாதருக்கு என்ன பேர்? அவர் அப்பா தான். அவருக்கு எல்ஷடாய், சர்வவல்லமையுள்ள தேவன். அதுக்கப்புறம் எல்ரோஹி, அப்புறம் எல்லேகே, யெகோவா ராஃபா, இதெல்லாம் ஃபாதர் ஆஃப் காட். அவருக்கு பேர். இயேசுவுக்கு மன்னிக்கிறவர் இந்த இயேசு என்ற நாமத்தை உடையவர். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேர் வைக்கிறது முழிக்க போகிறாங்கன்னு ஜனான்ட்டு அவர் வாயை திறந்து சொல்லிட்டார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது நாமத்தினாலே 14:26 தானே? நாமத்தினாலே. என் நாமத்தினாலே. யார் நாமத்தினாலே? இயேசு சொல்றார் இந்த வார்த்தையை. என் நாமத்தினால, என் பெயராலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கண்டிக்கிறவர் மாத்திரம் கிடையாது, அவரு என்ன பண்றவரா? நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். பள்ளிக்கூடத்து பசங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க ஞானமாக ஞாபகத்தோடு எழுதணும். அந்த கண்டித்து உணர்த்துற மாத்திரம் இல்லை, அவர் இந்த மாதிரி ஞாபகத்தை நினைப்பூட்டுகிற ஒரு பாக்கியத்தை அவர் தான் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு இயேசு என்ற நாமம், பரிசுத்த ஆவியானவருக்கு என்னன்னு சொல்லலாம்? இயேசுன்னு சொல்லலாம். என் நாமத்தினாலே அனுப்ப போகிற. யார் அனுப்புறது? அப்போ சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை அவராக வந்தாரா? யாரும் அனுப்புனாங்களா? பிதா அனுப்புனாரு. அதான் திரும்பி படிமா அந்த வசனத்தை. என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற. அனுப்பினா இல்லை, அனுப்பினது இல்லை, பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை போதும். அப்போ இயேசு போயிட்ட பிறகுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இருக்கிறது. இப்போ வரும் நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியானவரை யார் பெற்றது, என்ன நடந்தது, என்ன நடக்கும், பெறாததற்கு முன்னே எப்படி இருந்தாங்க, பெற்ற பிறகு எப்படி இருந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க என்பதை உங்களுக்கு எவிடன்ஸோடு கூட அடுத்த புதன்கிழமை உங்களோடு கூட சந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க.